வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUI யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். நேற்று ஒரு சிசரியன் கொடுத்த ஒருத்தர் திரும்ப என்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாரு. என்ன கேள்வி கேட்டிருந்தாரு அப்படின்னா, பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரியான சிசரியன் டேட்டில் குழந்தையெல்லாம் பிறந்தாச்சு, வீட்டில் பெரியவங்க ஒரு 2 இடத்துல செக் பண்ணாங்க. இந்த இடத்துல செக் பண்ணோம், ஒருத்தவங்க 7 நம்பரில் பேர் வைங்கன்றாங்க, இன்னொரு இடத்துல செக் பண்ணோம், ஒருத்தவங்க 3 நம்பரில் பேர் வைங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாரு. நான் ஒன்றும் சொல்லலை, உங்களுக்கான இந்த விளக்கத்தை நாளைக்கு வீடியோவாகவே அப்படியே கொடுத்துட்றேன், இதுவும் நிறைய பேரோட ஒரு கேள்வியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஜாதகத்தை நான் குறித்து கொடுத்த. நான் ப்ரீவியஸில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், இந்த மார்ச் மாதத்தில் குழந்தைக்கான சிசரியன் குறித்து கொடுக்குறது எவ்வளோ டஃப்ன்றதை அதவே கடந்த கால என்னோட இந்த ஆன்லைன் கிளாஸில் நான் இருக்கக்கூடிய கிளாஸில் பார்த்தீங்கன்னா அதையே பற்றியான ஒரு வீடியோ ஒன்று இருக்கும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அது பாருங்க. அப்போ இந்த இடத்துல 9ஆம் பாவகம் எப்படி பாதிக்கப்படாது? ஒன்று குரு 9 பார்க்கணும், குருவும் சுக்கிரனும் 9 பார்க்குறாங்கன்னா மிதன இது மகர லக்னம், இல்லைன்னா குருவே இருக்கின்ற இந்த லக்னம். இதில் எப்படி இந்த மாதம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்? பெரும்பாலும் ரிஷப லக்னத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பெரும்பாலும் ரிஷப லக்னம். ஏன் அப்படின்னா குழந்தைக்கு முதல்ல தேவை லக்னாதிபதி இல்லையா? பெரும்பாலும் ரிஷப லக்னத்தை இப்போ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரிஷப லக்னத்தை தவிர காலையில் 10 to 11 ஊருக்கு ஏற்றாற் போல, ஊருடைய சூரிய உதயத்திற்கு ஏற்றாற் போல காலையில் 10 to 11, காலையில் 9:30 to 10:30, காலையில் 9:30 to 10 அப்படின்ட்டு தசாபக்தி அமைப்புகள். இப்போ இந்த இடத்துல எந்த இடத்துலையும் தசாபக்தி அமைப்புகளை பார்க்கவே முடியல. இந்த இடம் ரொம்ப சிக்கலான காலகட்டம். சூரியன் சனியோடு சேருகிறார், சூரியன் ராகுவோடு சேருகிறார். இந்த அமைப்புல 9ஆம் பாவகம் வலுவில்லாமல் இருந்து சனி தசையோ சூரிய தசையோ 9ஆம் அதிபதி தசையோ வரும் பொழுது இந்த குழந்தையுடைய தகப்பனுக்கு மாரகம்னா மரணம்னு எடுத்துட வேண்டாம், மரணத்திற்கு நிகரான துன்பம் என்கின்ற அமைப்புல ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். அப்ப இந்த இடத்த நம்ம கண்டிப்பா பார்க்க முடியாது. ஆக இந்த இடத்துல குழந்தையுடைய லக்னமும் வலுவாக இருக்கணும். ஏன் நான் ரிஷப லக்னம் போடுறேன்? இப்ப பெரும்பாலும் ரிஷப லக்னம் தான் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப 12 லக்னங்கள்லயும் ஒரு ரிஷப லக்னத்தை தவிர வேற எதுக்குமே இந்த இடத்துல பலன் கிடையாது. எந்த லக்னத்தை செய்துபடுத்துறது அப்படிங்கறத அந்த 1, 5, 9 மற்றும் தசாபக்தி அமைப்புகள். ஒரு ஜாதகத்தை யோக ஜாதகமான உண்மையிலேயே சிசேரியனுக்கு டைம் குறிக்கிறது ஜோதிடத்துல ஓரளவுக்கு நல்ல அனுபவம் உள்ளவர்களால் மட்டுமே முடியும். நீங்க நல்ல ஜாதகம் எதுன்றதுல உங்களுக்கு கான்ட்ரவர்சியே இருக்கு இல்லாம பலன் சொல்லும் போது நல்ல ஜாதகம் எது அப்பாடா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்கல்ல, அந்த மாதிரி ஜாதகங்களை தான் நீங்க இந்த இடத்துல தேர்ந்தெடுக்கணும். அப்ப அந்த ஜாதகம் இப்படித்தான் வரும். இதுல நான் கொடுத்த டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பிறந்து 14 சம்திங் வந்தாச்சு. எனக்கு அந்த டேட் ஞாபகம் இல்லை. பட் நேற்று நைட் அவர் கொடுத்த பிறகு அந்த ஜாதகத்தை திறந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா போன வாரம் அப்படின்றது மார்ச் 22ல இருக்கிறது, நான் பிப்ரவரியிலேயே அந்த டேட்டை கொடுத்து அந்த குழந்தையோட அமைப்புகள்ல ஒரு நல்ல அமைப்புகளை பார்த்துருந்தேன். எனக்கு மிக மன நிறைவாக இருந்துச்சு அந்த விஷயத்துல. அப்படி என்னையா பெருசா கிழிச்சு தள்ளிட்டா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும்ல. லக்னாதிபதியை உச்சமாகவும் லக்னத்தில் குரு இருந்தும் பௌர்ணமி அமைப்புகள்ல அந்த பேபி பிறந்திருப்பாங்க. இதான் ஜாதகம். ரிஷப லக்னமாகி லக்னத்துல குரு இருக்கிறாரு, 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது தப்பு. பாப கிரகங்கள் 8ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருக்கிறது தவறு. அதற்கு பிறகு அதுக்கு விதிவிலக்கு அமைப்புகள் இருக்கணும்ல, அதுக்கு தான் லக்ன சுபத்துவம் லக்னாதிபதியின் சுபத்துவம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அந்த அமைப்புகள்ல நல்ல ஒளியான சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் லக்னாதிபதி அப்படின்ற அமைப்புகள்ல முழுமையான நீச்ச பங்க ராஜயோகத்துல 2, 5ஆம் அதிபதியை கொடுத்து சனி 10ஆம் இடத்துல இருக்கிற மாதிரியான அமைப்புகள், அது கூட பாப அதியோகத்துல இருக்கிற மாதிரியான அமைப்புகள் இந்த ஜாதகத்தை கொடுத்திருந்தேன். இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்? 3ல வைக்கணுமா, 7ல வைக்கணுமா, 10ல வைக்கணுமா, 30ல வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையினுடைய ஜனன கால ஜாதகத்தின் வழிதான் அந்த குழந்தை வாழுதே தவிர பேரின் வழியாகவோ கலரின் வழியாவோ கல்லு வழியாவோ இந்த கோயில்ல சாமி கும்பிட்டதுனாலயோ அந்த கோயில்ல பூஜை பண்ணிட்டதுனாலயோ எந்த குழந்தையும் நல்லா வர்றதில்லை. அப்படி ஆமாங்க, அப்படித்தான் வராங்க அப்படின்னாக்கா உலக பணக்காரர்களுடைய உலகத்துல சாதிச்சவங்க, பணக்காரங்கன்னு எடுத்துக்க வேண்டாம், உலகத்துல மிகப்பெரிய அளவுல சாதிச்சவங்க எல்லாருமே கல்லு போட்டுட்டாங்கங்க, இந்த கலர்ல காடி வாங்கிட்டாங்கங்க, இந்த கலர் வீட்டுல போயிட்டாங்க, இந்த வீட்டு நம்பர்ல போய் உக்காந்துக்கிட்டாங்க, அதனால முன்னேறி வந்துட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உலகத்தில் பெரு அளவுல சாதிச்சு பெரிய அளவுக்கு நல்லா இருக்கிற வாழ்க்கை, ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்ல, அந்த நல்ல வாழ்க்கை வாழ்ற அத்தனை பேருக்கும்
லக்ன சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகளின் சப்போர்ட்டின் வழியில தான் ஒருத்தர் வந்து சாதிச்சிருப்பாங்களே தவிர ஒருத்தவங்க இந்த பேர் வச்சுட்டனால அவர் பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிட்டாருங்க. சுந்தர் பிச்சைன்னு ஒரு பேர் வச்சுட்டாருங்க. இந்த காலத்துல நீங்க வைப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு பேரை வச்சு அவர் இன்னைக்கு அந்த அளவுல இருக்காரு. அந்த பேர் தான் காரணம்னா 30 சுந்தர் பிச்சை பேரை வச்சுக்கீங்களா? வீட்டுல எல்லா குழந்தைங்களுக்கும் சுந்தர் பிச்சை 1, சுந்தர் பிச்சை 2 வைங்க. ஆனால் அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில தான் இதெல்லாம் செயல்படும். அந்த பிறந்த ஜாதகம் எப்படி இருக்கணும்? ஒளியான லக்னம், ஒளியான லக்னாதிபதி. இந்த அமைப்புகள்ல ஜாதகம் இருக்கும் பொழுது அவர் வாழ்நாள் முழுக்க சாதிக்க பிறந்தவர், நல்ல லக்ஸரியான வாழ்க்கையை வாழ பிறந்தவர். அவருக்கு எல்லாமே அதிர்ஷ்டமாகவோ தற்செயலாகவோ தானாக வயதுக்கு ஏற்ற மாதிரியான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். இது தாங்க ஜாதகத்தின் அடிப்படையில இருக்கு. நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுங்க, சூப்பர் ஸ்டார்னு கூட வச்சுங்க. ஆனால் அந்த குழந்தை பிறந்த அமைப்புகள் ரொம்ப மோசமான நிலையில அமாவாசை சந்திரன் ராகுவோட சேர்ந்து, லக்னாதிபதி ராகுவோட சேர்ந்து, ஒரு தூரத்துல இருந்து ஒரு சனி செவ்வாயோட தொடர்புல வந்தால் அந்த குழந்தைக்கு நீங்க எந்த அமைப்புல பேரை வச்சாலும் அந்த குழந்தை செயல்பட முடியாத குழந்தை அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அதனால ஒரு பேரு ஒருத்தரை மாத்திரும், ஒரு கலரு ஒருத்தரை மாத்திரும். ஒரு மோதிரத்துல கல்லு போட்டோன்னே அப்படியே 360 டிகிரி எங்க இதுல ஒருத்தர் இருந்தாருங்க. ஒரு கல்லு தான் போட்டாரு, அதோட அவர் பிடிக்கவே முடியல. உலக பணக்காரர்கள் லிஸ்ட்ல ஒருத்தர் வந்துட்டாரு. அதுக்கு காரணம் ஒரு மோதிரங்க. ஒரு கோயில்ல போய் சுத்திட்டு வந்து ஒரு யாகம் பண்ணாருங்க, எல்லாம் மாறிடுச்சுங்க அப்படின்னீங்கன்னா கொண்டுட்டு வந்து காட்டுங்கன்னு. அப்ப கூட மாறி இருந்தால் அந்த நேரத்துல யோக தசை வந்து அவருக்கு லக்னாதிபதி சப்போர்ட் இருக்கு அப்படின்றத என்னால அவங்க ஜாதகத்துல எடுத்தே உங்ககிட்ட நிரூபிக்க முடியும். அதனால பேரு, நம்பரு, கலரு, கோயில், இந்த கல் போடலாமா, அந்த கல் போடலாமா, இந்த தாயத்து போட்டுக்கலாமா, அந்த சாமியாரை போய் பார்க்கலாமா, இதெல்லாம் இல்லை. நல்லா வரணும்ன்ற மாதிரியான நல்ல ஜாதகத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்கங்க. ஒரு மாதிரி சுமாரான இயல்பான அமைப்புகள்ல சாதாரண அடிப்படை தேவைக்கே கஷ்டப்படணும்ன்ற ஜாதகத்தையும் விளக்கி இருக்கிறோம்ல, அந்த மாதிரி பிறக்கும் பொழுதே உங்களுக்கு எது கொடுக்கப்படணும் அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்டு தாங்க ஜாதக அமைப்பெல்லாம் வருது. ஸோ இந்த வகையில தயவு செய்து ஜாதகத்தை புரிஞ்சுக்குங்க. பேரோ, நம்பரோ, எழுத்தோ, கலரோ, சோப்போ, இதோ அதோ இதெல்லாம் இல்லை. ஜனன கால ஜாதகம் ஒருத்தர் எடுத்தோன்னே அருமையான யோக ஜாதகம்னு எப்படி சொல்றோம்? எல்லாம் கிடைக்குதுங்க பிறந்ததுல இருந்தே எப்படி சொல்றோம்? அதுதாங்க ஜாதகம். ஓகேங்களா? அதன்படியே நம்மளுடைய வாழ்க்கை வழி நடத்தி செல்லப்படும். இதுதாங்க விஷயம். சரிங்களா? வேற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.